கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே, நீங்க தட்டி எழுப்புறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான காலங்கள்ல ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தங்களை அமர ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண கிருபை செய்திருக்கிறீங்களே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் எங்களை நடத்துறவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கு. அதை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வருகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் செம்ம ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே சோத்திரா, என் ஆத்மாவை காக்கிறவரே சோத்திரா, என் போக்கையும் என் வரத்தை மிதுமுதற் கொண்டு என்றைக்கும் காக்கிறவரே சோத்திரா, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவரே சோத்திரா, தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறவரே சோத்திரா, யுத்த நாளில் என் தலையை மூடுகிறவரே சோத்திரா, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே சோத்திரா, பரதேசிகளை காக்கிறவரே சோத்திரா, என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவரே சோத்திரா, என்னிடத்திலுள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே சோத்திரா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஃபாதர் வர்க்மன்ஸுடைய பாடல், மகிமையின் நம்பிக்கையே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியேன் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நாம் பற்றி கொண்டால் என்றது நமக்கு வெற்றி தான். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கொரோனா வந்தாலும் சரி, நமக்கு வெற்றியை தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ரேணுகா சுரேஷ் ஆன்சனும் சேர்ந்து இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில் சங்கீதம் 23 தியானித்து வர்றோம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் என்னை நடத்துகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். என்னை நடத்துகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். He leads me. அவர் என்னை லீட் பண்றாருன்னா நான் என்ன பண்றேன்? அவரை ஃபாலோ பண்றேன். அவர் என்னை நடத்துகிறார்னா நான் அவரை பின்பற்றுகிறேன். நம்ம நேற்று பார்த்த 2 குறிப்புகள். ஒன்று, நான் தீர்மானம் எடுக்கணும், அவரை பின்பற்றுவேன். ஐ மஸ்ட் சூஸ் டு ஃபாலோ ஹிம். 2வது, அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். நான் அவரை பின்பற்றி போறதுன்னா அவருடைய குரலை நான் கேட்கணும். இந்த லீடிங்க்கும் ஃபாலோயிங்க்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அப்பப்போ கிராமத்தில் என்ன நடக்குது, என்ன பேச்சு நடக்குது ஓரளவுக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க எல்லாரும், மாட்டை விரட்டு அப்படின்ட்டு. மாட்டை விரட்டி கொண்டு வாப்பா அப்படின்வாங்க. ஆட்டை பற்றி பேசும்போது ஆட்டை விரட்டு சொல்லுவாங்க, ஆட்டை நடத்தி கொண்டு வாப்பான்னாங்க. அதாவது மாட்டை பின்னாடி இருந்து ஒரு கம்போஸ் தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கடைசி மாடு 2 அடி அடிச்சா முன்னால் ஒரு மாடு போயிட்டே இருக்கும். ஆடுக்கு முன்னாடி போகணும், மாட்டுக்கு பின்னாடி இருந்து புஷ், ஆட்டுக்கு முன்னாடி இருந்து லீட் பண்ணி போகணும். அது நம்ம சொல்லுவோம், ஒரு மனுஷன் என்னென்னமோ செய்கிறான்னு சொல்லுவோம். ஒரு டிப்பிக்கல் கொஸ்டின் கேட்போம், வாட் இஸ் டிரைவிங் திஸ் மேன்? எது இந்த மனுஷனை இப்படி முன்னால புஷ் பண்ணுது, ஏன் இதெல்லாம் செய்கிறான்? அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க, money is driving him, lust for power is driving him. இப்படி கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணுவோம், டிரைவ் பண்றோம்ட்டு. ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ ஆடு, உனக்கு ஆடு போன்ற பண்புகள் இருக்கு, உன்னை நான் நடத்தி செல்றேன். அதுல என்ன காமிக்கிறா, ஒரு ஜென்டில்னஸ். நாம இந்த கர்த்தருடைய குரலை எதற்காக கேட்கிறோம்? That's a very pertinent question. எதற்காக கேட்கிறோம்? Praise God. கர்த்தருடைய குரல் கேட்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் இருக்கு. மெய்ப்பர் இருக்கார், nothing wrong will go, nothing wrong will happen. ஒரு சென்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ். ஓகே, ஃபைன். அது மட்டுமல்ல, something else has to happen. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அது என் வாழ்க்கையை மாற்றும். It will change the direction of my life, your life. நாம வேதத்தை தியானிக்கிறது எனக்கு ஒரு நிம்மதி தருது, ஒரு ஆறுதலை தருது, அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, மெய்ப்போட பிரசன்ஸ் இருக்கும்போது ஆடு will feel more secure. புலி வராது, சிங்கம் வராது, ஓனாய் வராது. ஓகே, ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். பட் அது மட்டுமல்ல, மெய்ப்போட குரல் என்னை வழி நடத்தும். இட் will guide me through the path of life. என்னுடைய லைஃப்ல ஸ்டெப் வைக்கும்போது ஒரு டைரக்ஷன். Praise God. நேத்து சொன்னேன், லண்டன் அண்டர் கிரவுண்ட், லண்டன் டியூப்ல, மைண்ட் யுவர் ஸ்டெப், காட் இஸ் கைடிங் மீ. என் வாழ்க்கையை மாற்றணும். நிறைய பேர் அந்த வார்த்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிக விருப்பம் காமிக்க மாட்டாங்க. நிறைய பாடல் ஓகே இவ்வளவு நாள் பாடு, ஆண்டவர் பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மணிக்கணக்கில் கேட்பாங்க. ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் போகுது. எனக்கு அந்த பசி உண்டாகலை.
என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டு வச்சிருக்கிறது அவருடைய குரல், அவருடைய வார்த்தை. இட்ஸ் காட்ஸ் வேர்ட் தட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் மை லைஃப். பிரைஸ் காட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஐ எம் கோயிங் ஃப்ரம் ஹியர் டு தேர். நான் அப்படி இருந்தேன், இப்படி ஆகிறேன். இந்த சூழலில் இந்த சூழ்நிலைக்கு போகிறேன். இந்த குணங்களோட இருக்க, இந்த குணங்களோட மாற போறேன். இந்த ஜேர்னிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு டைரக்ஷன், என் வாழ்க்கையை மாற்றுறது கர்த்தருடைய குரல், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய டைரக்ஷன், கர்த்தருடைய கைடன்ஸ். ஆமென். இந்த டைரக்ஷன் இல்லைன்னா கிறிஸ்தவம் ஒரு உப்பு சப்பானது. நான் முந்தைய உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் இந்த குரூப்ல இருக்கீங்க. I was born a wonderful Christian family, but I had no personal relationship with God. At one point of time, I wanted Jesus Christ in my life. ஆனா நான் கேட்கிற பிரசங்கம், நான் கேட்டுக்கொண்டிருந்த செய்தி பைபிள், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். Nothing that changed my life. Nothing to change my life. என் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ற மாதிரி ஒண்ணுமே அங்க இல்லை. But by God's grace, I accepted Christ by His grace. அதனால தான் என்னுடைய ஊழியத்தை எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கை எப்படி மாற்றுறது? How does the word of God, the voice of the shepherd, changes my life, impacts my life? Hallelujah. பைபிள்ல சில passages ரொம்ப ப்ராமினென்ட். உள்ள போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா ஏன் அது ப்ராமினென்ட்? அந்த பேசேஜை திருப்பி வாசி பாருங்க. 1-2 இல்ல, நிறைய பேசேஜஸ் இருக்கு. பார்க்கிறதுக்கு அப்பரண்ட்லி வெரி சிம்பிள், பட் வெரி ப்ராமினென்ட். ஏன்? உதாரணமாக சமரியா பெண், யோவான் 4ஆம் அதிகாரத்தில். சமரியா பெண்ணை பற்றி பெரிய ஒரு செமினாரே நடத்திடலாம். நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்றேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள். இயேசு இந்த சமாரிய பெண்ணோட பேசிக் கொண்டிருக்கிறார். She had taken lot of wrong turns in her life. லெஃப்ட்ல போறது பதிலா ரைட், திருப்பி லெஃப்ட்ல போறது பதிலா ரைட், திருப்பி லெஃப்ட்ல போறது பதிலா ரைட். இப்படியே wrong turns. At least there are 5 wrong turns she had made in the Bible, as stated in the Bible. Wrong turns. ஆண்டவர் அந்த பெண்ணை பற்றி அறிகிறார். இவ கலங்கிய தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி நினைச்சாங்க, இதுதான் போலுக்கு வாழ்க்கை. I am lost. I have gone astray. எனக்கு எந்த டைரக்ஷன் கிடைக்கல. I have gone astray. வழி தப்பி போன பெண் நான் எனக்கு இது உண்டான கலங்கி போன தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஜீவ தண்ணீரை தருகிறேன். இந்த ஜீவ தண்ணீர் இன்னைக்கு நானும் நீரும் ரொம்ப தியாலஜிக்கலா புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு அந்த பெண்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவ தண்ணீர் தர்றேன்னு சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு வேர்ட் பிக்சர் அது. நீங்க யாராச்சும் கொஞ்சம் நீங்க இருமல் இருக்கு, தும்மல் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சூடான இஞ்சி டீ தரட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப ஒரு வேர்ட் பிக்சர் டக்குன்ட்டு, இது சூடா இருக்கும், இது உள்ளுக்கு போனா மென்மையா இருக்கும், என்னோட பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதான் வேர்ட் பிக்சர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை ஒரு வேர்ட் பிக்சர். உனக்கு ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர்னா நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம், ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்வீட் வாட்டர், எல்லாத்துக்கும் மேலாக ரிஃப்ரெஷிங் வாட்டர். உன்னை அப்படியே ஆத்மாவை புதுப்பிக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், நிறைவை உண்டாக்கும், உனக்கு ஒரு புத் உணர்ச்சி வரும். என்னமெல்லாம் இயேசு சொல்றார்.
இப்படிப்பட்ட பெண்டா இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆழமான சத்தியங்களை சொல்றாரு பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு கர்த்தர் ஆவியா இருக்கிறாருன்ட்டு. இதெல்லாம் நம்ம இயேசு பேசுறாரு, நம்ம பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு லாங் stretch of dialogue, conversation Jesus ever said or recorded in the Bible. கடைசி அந்த பெண் சொல்றா, மேசியா அல்லது கிறிஸ்துன்னு வருவார், அவர் இவை எல்லாவற்றையும் நமக்கு சொல்வார். இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார், நீ கேட்டுக்கொண்டிருப்பது நானே அவர். நீ கேட்டுக்கொண்டிருப்பது நானே அவர். உன்னோட பேசிக்கொண்டிருப்பவர் நானே அவர். You are listening to the voice of Christ. You are listening to the words of Messiah. Praise God. இது மெய்ப்பனுடைய குரல். பிரியமானவர்களே, இது மெய்ப்பனுடைய குரல், கர்த்தருடைய குரல். மேசியாவுடைய வார்த்தை என்று சொன்ன உடனே there is a dramatic change. யோவான் 4:28. There's a dramatic change. இதுவரைக்கும் இயேசு சொல்ல பதில், இதுவரைக்கும் இயேசு சொல்ல பதில் சத்தியம் question, சத்தியம் doubt, so many things. ஆனா நானே அவர், இது என்னுடைய குரல். Praise God. சொன்ன உடனே யோவான் 4:28 பைபிள் பக்கத்துல இருந்து எடுத்து பாருங்க. அந்த வார்த்தை, அந்த குரல் அவர் லைஃப மாற்றியது. வேதம் சொல்லுது, குடத்தை வைத்து விட்டு பட்டணத்துக்குள் சென்றா. இவ எதுக்காக வந்தா? தண்ணி மொந்து கொள்ள. இப்ப her purpose has changed. குடத்தை வச்சிட்டா. Her purpose has been rediscovered. இது என் வாழ்க்கை பயணம் அல்ல, என் வாழ்க்கை பயணம் வேற. I rediscovered my path. என் வழியை நான் மீண்டும் பார்த்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். She went to the town to meet people. இதுவரைக்கும் மக்கள் இல்ல, மனிதர்கள் இல்லாத மிச்சவங்க ஜனங்க இல்லாத நேரத்தில் வந்தாங்க. She was avoiding people. இன்னைக்கு she rediscovered her path. வாழ்க்கை பாதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய எண்ணங்கள் மாறியது. நான் ஆட்டிடியூட், நான் ஜனங்களை சந்திப்பேன். Hallelujah. is the impact of shepherd's voice. நான் வார்த்தையை கேட்கும் போது, என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. இட் இஸ் கைடிங் யூ. நடத்துகிறார். He leads me, he guides me. நடத்துகிறார். இந்த பெண் போய் பட்டணத்தில் சொன்னாங்க, இதுதான் இது, இதுதான் இதுன்ட்டு. வேதம் சொல்லுது, உடனே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். என்னது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்? இந்த பெண்ணுக்கு ஒரு குரல் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா அந்த குரலை நான் கேட்கணும், அந்த வார்த்தையை நான் கேட்கணும், அந்த நபரை நான் சந்திக்கணும். All had a need. அவங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த அம்மா தப்பா ராங் ரூட்ல போயிட்டு இருந்தாங்க. ஆஹா, நான் எதிர்பார்த்தது, என் வாழ்க்கையை மாற்றுவது, என் வாழ்க்கையை நிறைப்படுத்துவது, என் வாழ்க்கையை திருப்திப்படுத்துவது, இந்த வார்த்தை சொல்லுகிற மனிதன் எனக்கு வேணும். ஐ நீட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். கண்டினியூ டு லிசன். நம்ம நிறைய நாட்கள் நினைப்போம், born again is a one time experience. கர்த்தருடைய வார்த்தை கேட்பது ஒரு நேர அனுபவம், once in a lifetime experience. Yes, that changed our focus, that changed the direction of our life, but that's not that. Continuous, தொடர்ந்து. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலைன்னா நான் வழி தவறிடுவேன், ஆசீர்வாதமான வாழ்க்கை விட்டு விலகிடுவேன்.
என் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா வர துவங்கிரும். என் வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமாகிரும். என் வாழ்க்கையில சந்தோஷம் குறைய துவங்கிரும். I must continuously listen to the word of God. இந்த வார்த்தை எனக்கு டெய்லி வேணும், தொடர்ந்து வேணும். என்னுடைய ஒவ்வொரு தீர்மானங்கள்லையும் எனக்கு அவருடைய குரல் வேணும், அவருடைய டைரக்ஷன் வேணும், அவருடைய கைடன்ஸ் வேணும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஆபிரகாம், the great human figure in Bible. ஆபிரகாம் பற்றி பார்த்தோம்னா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவரை பின்பற்றுவதற்கு ஒரு கால் தேவை, ஒரு அழைப்பு தேவை. அந்த கால் அவனுக்கு வந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே, பிரைஸ் காட், எனக்கு உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அதனால தான் ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம், மேய்ப்பன் பின்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த கால் வந்தபோது he immediately responded. அது ஒரு அருமையான ஒரு குணம் அவன்ட்ட. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்பற்றி வா, ஃபாலோ மீ. மேய்ப்பன் ஆட்டை பார்த்து கூப்பிட்டார், வா பின்னாடி வா. அந்த மனுஷன் சொல்றான், நான் வர்றேன் ஆண்டவரே, முதல்ல போய் எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். இந்த கான்டெக்ஸ்டை புரிஞ்சுக்கணும். இயேசு மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி இப்பவே வா அப்படின்னாரு. அப்படின்னா ரூத்லெஸ் சொல்ல ஆண்டவர். அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அப்பா இறந்து போகல, போய் அவர் கலரில் வச்சுட்டு வரையும் சொல்லல. தென் ஜீசஸ் would have said yes. என்ன அர்த்தம்? நாங்க his father was sinking very serious. எவ்வளவு நாளைக்கு சோமலாமர் பார்த்துருக்கார், என்னுடைய அப்பா காரியங்களாம் பார்த்து முடிச்சு அவருக்கு அவர் டெத் பெட்ல இருக்கார், எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களோட வர்றேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஐ நீட் implicit obedience, immediate response. ஹalleluya. இந்த விஷயத்துல ஆபிரகாம் இம்மீடியேட்டா ஆண்டவர் ஃபாலோ பண்ணார். ஆண்டவர் சொன்னார், முதல் சொன்னது போ. அப்புறமேட்டு தான் அவர் எங்கன்ற பற்றி அவர் பேச துவங்குறார். அவரு நம்ம எல்லாம் சொல்லுவோம், எங்கே போகணும் தான் முதல்ல கேட்போம், போகணுமா போக வேண்டாமா கேட்க மாட்டோம். டெல் மீ த டெஸ்டினேஷன், ஐ வில் கோ. ஷுட் ஐ கோ? ஆண்டவர் டெஸ்டினேஷன் சொல்லல, போ, கோ. பாருங்க என்ன ஒரு அருமையான ரெஸ்பான்ஸ். வாட் a wonderful faith. ஆபிரகாம் போகும்போது என்ன இருந்துச்சு கையில? என்ன இருந்துச்சு? நத்திங். வார்த்தை தான் இருந்துச்சு. He was holding to the promise. உங்களையும் என்னையும் வழி நடத்துது வார்த்தை, word of God, promise. அவனால் எதுவுமே பார்க்க முடியாது. அவன் பார்க்க முடிஞ்சது அந்த வார்த்தையை தான் பார்க்க முடியும். ஹalleluya, wonderful. இவன் ஒரு இடத்துக்கு போகிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி போகும்போது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி போகும்போது ட்ரபிள் ஃப்ரீ லைஃப் நம்ம நினைப்போம், ஏதோ ஹியூமன் விஷ். உண்மைதான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அங்கே கானானியர் அங்கே இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் வார்த்தை படி போகும்போது எந்த சூழலும் நமக்கு ஆசீர்வாதம். இப்ப இதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதுதான் அந்த ஆபிரகாம் கதையை உள்ள கொண்டாந்த. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் என்ன பண்ணார்? பஞ்சம் உண்டாயிற்று கானான் தேசத்தில். ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஹியூமன் ரெஸ்பான்ஸ். ஐயோ, எல்லா ஜனங்களும் ஏத்து போறாங்களே, இந்த பஞ்ச காலத்தில் இங்க இருக்க முடியாது, நான் சாப்பிட முடியாது, என் குடும்பத்தை தாங்க முடியாது, இத்தனை ஆடு மாடு வச்சிருக்கேன், இதுக்கு புல்லுக்கு எங்க போவேன், தண்ணிக்கு எங்க போவேன், நானும் எகிப்துக்கு போகிறேன். மேய்ப்பன் குரலை கேட்கல.
தன்னை அழைத்து வந்த தேவனோட கன்சல்ட் பண்ணல. ஹியூமன் ரெஸ்பான்ஸ். ஐப்து போனாரு is one of the sad events in the life of Abraham. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை, தொடர்ந்து என் வார்த்தை கேளு மகனே, ட்ரஸ்ட் மீ. உனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் இன்ஃபர்மேஷன் இல்லை, என்ன பண்ண தெரியல, புரியல. இங்கதான் வர சொன்னாங்க, வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா பெரிய பஞ்சம் இருக்கே. ஓகே, லெட் மீ டிசைட். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பஞ்ச காலத்திலையும் உன்னை போஷிக்க நான் வல்லவரா இருக்கிறேன். இந்த கொரோனா காலத்திலையும் உன்னை பாதுகாக்க நான் வல்லவரா இருக்கிறேன். பயப்படாத, தொடர்ந்து என் குரலை கேட்டுக்கொண்டே இரு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பயணத்துல நம்ம கர்த்தருடைய குரலை கேட்கிறோமா இல்லையா? கர்த்தர் குரல் படிதான் போயிட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு டவுட்டு. சில நேரம் போகும்போது நமக்கு தெரியாது, காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம இதுதான் கரெக்டாக டைரக்ஷன் போகிற மாதிரி என்ன பண்ணோம், நிப்பாட்டி ஒரு டீ கடையில் போய் கேட்டு, ஐயா இதுதான் அந்த ஊருக்கு போகிற பாதையா? we check whether we are on the right path. அதே மாதிரி வாழ்க்கை பயணத்தில் செக் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. முதல் காரியம், ரொம்ப டயரிங்காக இருக்கா வாழ்க்கை பயணம்? ரொம்ப போரிங்காக இருக்கா? ஏதோ ஒன்றும் சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஏதோ செக்கு மாடு மாதிரி நான் டெய்லி சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கேன். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன இது லைஃப்? எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு பயம், ஒரு கவலை, ஒரு திகில் இருக்குது. வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் பெருசா இல்லையே, என்ன பண்றது? இது உண்மையிலே கர்த்தர் நடத்துறாரா இல்லையா? எனக்கு லைஃப் ரொம்ப போரிங், டயரிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங், வெரி ஃபியர்ஃபுல், நோ பிளெஸிங்ஸ், கம்ப்ளீட் ட்ரைனஸ். Probably you are not, the person is not listening to the voice of God. தன்னுடைய சொந்தத்தில் போயிட்டே இருக்காரு. நம்முடைய மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். ஒன்று புரிஞ்சுக்கணும், இட்ஸ் a good shepherd. ஆமென். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்ல முடியும்? குட் ஷெப்பர்ட். நான் டயர்டாவே விட மாட்டார். ஆண்டவருடைய இந்த சங்கீதம் 23 வாசிப்பாருங்க. ரெஸ்ட், ரெஸ்ட். அமர்ந்த தண்ணீரில் என்னை உட்கார வைக்கிறார். He makes me lie down. ரெஸ்ட். மைண்டுக்கு ரெஸ்ட், உங்க ஆத்மாவுக்கு ரெஸ்ட், உங்க பாடிக்கு ரெஸ்ட், உங்க குடும்பத்தில் பீஸ், உங்க மனசுல ஜாய். இது இல்லைன்னா ஜஸ்ட் திங்க், ஜஸ்ட் ஸ்பீக் டு காட். ஆண்டவரே, என் மனசுல சந்தோஷம் இல்லப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பா, எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் போயிட்டு இருக்க பாதை சரிதானா? நான் செஞ்சுக்கிட்டு இருக்க சரிதானா? You just ask God. God will certainly reply. God will show you the path. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் ஆண்டவர் புதிய கிருபையில கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம நினைக்கிறோம், நான் எனக்கு இத்தனை வயசு இருந்துச்சு, இந்த பர்த்டே கொண்டாடினேன், இந்த ஒவ்வொரு பர்த்டே ஒரே மாதிரி தான் போயிட்டே இருக்கு. இல்லை, எவ்ரி டே காலை தோறும் என் கிருபைகள் புதிதா இருக்குது. நியூ கிரேசஸ். நம்முடைய மேய்ப்பன் எனக்கு பழைய புல்ல கொடுக்கிறது இல்ல, பானையில வச்சு அது ஒரு மாதிரி கெட்டு போன தண்ணியை கொடுக்கிறது இல்ல. ஃப்ரெஷ் லிவிங் வாட்டர், பசும் புல். ஹல்லேலூயா. To make me lie down with total satisfaction. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிட போறேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் இருந்தாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னொரு ஹெட் மிஸ்ட்ரஸை அவங்க செலக்ட் பண்ணணும். கேட்டாங்க, யார் யார் அப்ளை பண்ணுங்க. 2 பேர் அப்ளை பண்ணாங்க. ஒருத்தங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொருத்தவங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். செலக்ஷன் கமிட்டி முன்னாடி இருக்கு. முதல்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாவுக்கு முதல் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்தோடனே கேட்டாங்க, அந்த டீச்சர் வந்தோடனே,
She has been working in the school for 10 years. நீங்க how do you say you are fit to be the headmistress of this school அப்படின்ட்டு ஒன்றாவது சொன்னாங்க, நான் 10 வருஷமாக இதே சப்ஜெக்ட் நான் டீச் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எல்லாமே தரவா தெரியும், கம்ப்ளீட்டா ரொட்டீன் அப்படியே பிடிச்சிருக்கேன், நான் கட்டன்னு சொல்லிடுவேன், உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன், என்னோட டைம் எல்லாம் நான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உபயோகப்படுத்த முடியும். அவங்களுக்கு நல்லா தோணுச்சு. வண்டர்ஃபுல். She can give more time for administration. Praise God அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாவை கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு, நான் 5 வருஷம் டீச் பண்ணேன், அதே சப்ஜெக்ட் டீச் பண்ணேன், ஆனால் ஒவ்வொரு வருஷமும் புதுசான கைமுறைகளை மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது புரியுது, எந்த மெத்தட் புரியுது, எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுது, எப்படி சொன்னால் அவங்க மனசுக்குள்ள ஏறுது, எப்படி சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து எப்படி அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறேன் பார்த்து ஒவ்வொரு வருஷமும் புது முறையை நான் கையாண்டு அவங்க நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ எனக்கு நீ ஹெட்மிஸ்ட்ரஸ் போஸ்ட் கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை ஒவ்வொரு வருஷமும் புதுசான முறைகளை வச்சு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பேன். பிரிமான்களே, இந்த செலக்ஷன் கமிட்டி யாரை சூஸ் பண்ணியிருக்கோம்? நீங்க செலக்ஷன் கமிட்டி ஒரு லீடர் இருந்தா நீங்க யாரை சூஸ் பண்ணிருப்பீங்க? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். She added grace every year. ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தர்றாரு. பசும்புல் ஜீவ தண்ணீரை இதை குடிச்சு என்னோட வாழ்க்கையை நான் புதுப்பிச்சு கொண்டே இருக்கேன். அவர் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில சந்தோஷம், பலன், நிச்சயம், சமாதானம், ஆரோக்கியம், தைரியம். It's a new way of living, a wonderful way of experience. It's a wonderful experience. Life is a wonderful experience. கர்த்தர் என்னை நடத்துகிறார், நான் அவர் பின்னாடி போகிறேன், பின்பற்றி போகிறேன். God leads me, I follow. மேய்ப்பன் என்னை வழி நடத்துகிறார், நான் மேய்ப்பன் பின்பற்றி போகிறேன். ஜெயிப்போமா? அப்பா, எங்களோட பேசியிருக்க நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, புது கிருபையில் எங்களுக்கு தருவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க நடத்துகிறீங்க, நித்திய பாதையில் நடத்துறீங்க, ஆசீர்வாத பாதையில் நடத்துறீங்க. பாதையில் எல்லாம் எனக்கு தேவையில்லை சந்திக்க நீங்க வல்லவராய் இருக்கீங்க அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுக்கிறதுக்காக தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தைகள், உமது குரல் என் வாழ்க்கையை பசுமையாக்குது, சந்தோஷமாக்குது, நிறைவாக்குது, ஆரோக்கியத்தை தருது. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது சங்கீத வேளை. நாம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நடக்கலாம், நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வரும் பலனை எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இந்த வார்த்தை அறிக்கைய, கர்த்தருடைய வார்த்தைய நாம சத்தமா சொல்றோம், அங்க ஒரு விடுதலை உண்டாக போகுது. ஆமென். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. விசுவாசமா அறிக்கை செய்யறோம், விசுவாசமா அறிக்கை செய்யறோம்.
இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ எங்க மாநிலத்துல விரட்டுகிறோம். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ உலகத்தில் இருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவாராக. இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக சகோதரர் வில்ஃபிரட் சோஃபி அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான மாதிரியான பொலிட்டிக் முடிவு வேண்டிய எங்களை ஆறுதல் படுத்துகிற உங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்து வந்தாலும் இன்னும் பல இடங்களில் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், மெடிசின், ஆக்சிஜன், வேக்சின் போன்றவை கிடைக்காமல் மக்கள் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருப்பதை காண்கிறோம். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எவ்வளவோ பேர் மரித்து போகிறார்கள் என்ற செய்திகளை காண்கிறோம் சுவாமி. நீர் மனது வைத்தால் நொடியில் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும் அப்பா. ஹெல்த் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லோரும் கொடுக்கப்பட்ட ஞானத்தோடு செயல்பட, மக்களை காக்கும் இந்த உன்னத பணியில் திறம்பட செயல்பட நீர் செய்தார். பேஷண்ட்ஸ்க்கு தேவையான ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், மெடிசன், ஆக்சிஜன் அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. வேக்சின் பற்றாக்குறை எல்லாம் தீர்ந்து விரைவில் அனைவருக்கும் உதவிகள் கிடைக்கவும், அதன் மூலமாக விரைவில் இந்த கொள்ளை நோய் உலகத்தை விட்டே கிருபை செய்யுங்கப்பா. அயல் நாடுகளில் இருந்து வர வேண்டிய மருத்துவ உதவிகள் அனைத்தும் விரைவில் வந்து சேர உதவி செய்யுங்க. குளோபல் டெண்டர்லாம் கால்ஃபேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விரைவில் அனைத்தும் வந்து கிடைக்கிறதுக்கான உதவியை நீங்க கொடுத்தீங்கப்பா. உள்நாட்டிலேயே தயாரிக்க முடிந்திருக்கும் மெடிசின்ஸ், வேக்சின்ஸ் எல்லாம் வெற்றிகரமான சோதனைகள் முடிந்து விரைவில் பயன்பாட்டிற்கு வர உதவி செய்யுங்க. இதற்காக முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்து ஆசைப்படுங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்கப்பா. நல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம், அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி அருமையா அந்த ஃபீல்டு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி. உங்களுக்கு நீங்க இன்னும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுங்க. கொடுக்கப்பட்ட நல்ல பலத்தோடு கூட இன்னும் அதிக உற்சாகத்தோடு அந்த காரியங்களை செய்யத்தக்கதாய் நீங்க உதவி செய்திருக்கணும்ப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கொடிய நோய் முற்றிலுமாக ஒளிந்து போக ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் காலியாக கிடைக்கின்றன என்ற செய்திகளை கேள்விப்படும். நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த கொடிய வைரஸ் உலகத்தை விட்டே அப்புறப்படுத்த நீங்க கிருபியா இறங்கியிருங்க சுவாமி. நீங்கள் செய்ய போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வார்த்தையினால் தேற்றி வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுதும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். இந்த வேலைக்காய் இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த காரியத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருப்பதற்காக எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் மீது வைக்கத்தக்கதாக நீர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் நடத்துகிற தெய்வமாக இருப்பதற்காக ஆண்டவரே, உங்களுடைய ஏற்பட்ட அன்புக்காய் கிருபைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் செய்தியின்படி ஆண்டவரே, நீர் எவ்வளவோ காரியங்களை எங்களுடைய உள்ளங்களிலே உயிர்ப்பிக்கிற தெய்வமாய் இருப்பதற்காய் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காலை தோறும் உடைய கிருபை புதிய கிருபையா இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய வழிகள் எல்லாம் புதிய புதிய வழிகளிலே நீர் எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய் இருப்பதற்காக ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீரின் அண்டையில் எங்களை நீங்க
தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற அன்புக்காக கிருபைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணியில உண்மையாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எந்த வகையிலையும் லஞ்சம் விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் இணைந்து நிற்க கிருபை தாங்கும். அவங்களுக்கு வேண்டிய சமயோசித ஞானத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா? எவ்வளவு நெருக்கடியான நிலைமைகள் ஏற்படும் பொழுது ஆகுவேன் அவர்கள் எப்படியாவது இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இணைந்து நிற்க கிருபை தாங்கும். தொடர்ந்து ஆண்டுகளே இந்த குதிரையை நடத்துவதற்கு உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தி வருவதற்கு ஐசத்தின் அருமையான சுரேஷ்காக சோதரிக்கலாம். ஐயா, அவருடைய தெய்வீக வார்த்தைகளை அவர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு அழகாக வர்ணித்துக் கொடுப்பதற்காக ஆண்டவரே, நம்முடைய கிருபை அவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைப்பதற்காக செலுத்துகிறோம். நல்ல ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்குள் வளர்ந்து வரவும் உண்மையே பிரதிபலிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. கூடுகையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துகிற நல்ல மெய்ப்பராக இருக்கிறேன். ஆண்டவரே, அதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு பிரயோஜனமுள்ள மக்களாய் நாங்கள் ஜீவிக்க இந்த நல்ல கூடுகைக்காக, இந்த ஐக்கியத்திற்காக மீண்டுமாக நடித்து தொடர்ந்து உங்களுடைய விலையேற பெற்ற பிரச்சனத்தினால் எங்களை தாங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். 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 எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இப்பொழுது திருமதி கீதா எபனேசர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். என்னை நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான அன்பின் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உலக மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு விரைவாக இந்த கொரோனா வியாதி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ இழப்புகள் சுவாமி, தாங்க முடியாத வேதனைகள் சுவாமி. ஆண்டவரே, அப்படி இருந்தும் கூட சுவாமி, சில மக்களுக்கு இன்னும் பயம் இல்லை கர்த்தாவே. தேவையில்லாமல் வெளியே போகாதபடி அவங்க மனசை கட்டுப்படுத்தும் கர்த்தாவே. ஞானத்தை தாரும் சுவாமி, விவேகத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதி சீக்கிரமாக இந்த உபத்திரவம் நீங்கிவிடும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த உபத்திரவத்தை நாட்டிலிருந்து நீர் எடுத்து போடும் சுவாமி. மக்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலத்தின் ஆவியை நீ தந்துடணும் சுவாமி. ஆண்டவரே, ஜெப உணர்வு தாரும் சுவாமி. ஆத்மாவை தேற்றிருந்தும் சுவாமி, நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, மறுபடியும் மரணம் ஏற்படாதபடி சுவாமி நீர் ஏந்தி தாங்கி கொண்டு சுமந்து கொள்ளும் சுவாமி. தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவ குற்றங்களை நீர் மன்னித்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து ஒருத்து சேவை செய்யும் நர்ஸ்களுக்காக, டாக்டர்ஸ்களுக்காக, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, தினமும் அவர்களுடைய நேரத்தை எவ்வளவாக மக்களுக்காக சேவை செய்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவங்க சரியாக சாப்பிடுறதுக்கு கூட கிடையாது கர்த்தாவே. தங்களுடைய குடும்பங்களை கூட கவனிக்கிறது கிடையாது சுவாமி. முழு நேரமும் இந்த மக்களுக்காக, பேஷண்ட்ஸ்களுக்காக சுவாமி அவர்கள் எவ்வளவாக
தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி சுவாமி வேலை செய்யறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அவங்களுடைய சாக்ரிஃபைஸை நீங்க ரெகக்னைஸ் பண்ணும் சுவாமி. அவங்க குடும்பத்தை எல்லாம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. எத்தனையோ நாட்கள் கூட சுவாமி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ பார்க்காம கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவங்களுடைய நல் மனச்சாட்சிக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயிலையும் கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே, கவர்மெண்ட்ல அவங்களுக்கு எத்தனையோ ஆண்டவரே நன்மைகளை நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் நல் மனச்சாட்சியோட அந்த டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யும்படியா நீர் கரத்தை நீட்டியருளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும் மற்ற சேவையாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நல் மனச்சாட்சியை தந்தருளும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், நீடிய ஆயிலை கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த நேரத்துல எங்கள் மத்தியில நீ பெரியவரா இருக்கிறீர் சுவாமி. அற்புதத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த அன்பின் கூடுகையை எடுத்து நடத்தும் பிரதர் சுரேஷ்காகவும் அருமை ரேணுக்காகவும் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இருவருக்கும் எவ்வளவோ சுகவீன சுவாமி, மறு உயிரை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அற்புத சுகத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இவ்வளவு பெரிய சுகவீனத்திலிருந்து ஆண்டவரே இவ்வளவு பெரிய சுகத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. மற்றவங்களுக்கு முன்பாக நீர் இரண்டு பேரையும் சாட்சியாக நீர் நிற்க வைத்திருக்கிறீரே சுவாமி. இந்த மெசேஜ கேட்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களே சுவாமி, ரெண்டு பேத்துக்கும் எப்படி இவ்வளவு ஒரு பெரிய சிக்னஸ்ல இருந்து ஹீலிங் கொடுத்து எப்படி அவ்வளவு ஆச்சரியமாக கை தட்டி பாட்டு பாடி உற்சாகமாக இந்த மீட்டிங்க நடத்துறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களே அந்த ரெண்டு பேத்தையும் உயிரோட இன்னைக்கு சாட்சியாக வைத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதுல ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது சுவாமி. அவங்களுக்கு இந்த உயிரை கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றதா இருந்தா எவ்வளவு ஒரு கஷ்டம் சுவாமி. ஒரு சின்ன மீட்டிங் கண்டக்ட் பண்றதுனால அதற்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் சுவாமி. அவசரம் உமக்காக அவங்க ஒதுக்குறாங்க சுவாமி. ஆண்டவரே, அதை நீ ரெகக்னைஸ் பண்ணும் சுவாமி. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிரும் ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிரும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களையும் நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அவங்க பண்ண ஜெபத்தை நீர் அங்கீகரித்திரும் ஆண்டவரே. அவங்க பாடுற பாடல்களையும் அவங்க கொடுக்கிற வார்த்தைகளையும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் நீர் கொடுத்து வர்றதுக்காக மறுபடியுமாக கேட்டுக்கொள்கிறோம். எந்தவித தடையின்றி இந்த மீட்டிங் சுவாமி கண்டினியூஸா நடப்பதற்கு நீர் உதவி செய்யுங்க. இந்த நாளை உமது கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாம் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாம் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தை, இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க ஆசீர்வாதமாக்கி ஆண்டவரே, நீங்க எல்லாத்துக்கும் அதை பிட்டு தருகிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா.
அந்த 5 அப்பம் 2 மீன் போல ஆண்டவரே எங்களை நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அதை பிட்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே திருப்தி அடைந்தாங்க சுவாமி. அது போலவே ஆண்டவர் இந்த ஜெபக்குடி அநேக பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களை சிலுவைக்கு பின்னால மறைத்துக் கொள்ளுங்க. உமக்கே ஆண்டவரே, உமக்கே எல்லாவித ஸ்தோத்திரமும் துதியும் கரமும் வல்லமை மகிமையும் உண்டாவதாக. கொடாக்கொடை ஸ்தோத்திரம். ஜெபக்குடிகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, ஒரு மந்தையாக, ஒரு ஆடுகளாக எங்களை சேர்த்துக்கிறதுக்காக கொடாக்கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே சிறு மந்தையே எங்களை கூப்பிடுறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உமது கரத்துக்கு மேய்ச்சலின் ஆடுகளப்பா. எங்களை ஆண்டவரே பசும்புல் மேய்ச்சல்ல ஆண்டவரே அமர்ந்த தண்ணியில ஆண்டவரே நடத்தி கொண்டு செல்கிறவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் எங்களுக்கு ஆண்டவரை போஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே இந்த பயங்கரமான நாட்கள் சுவாமி. கொரோனா ஆண்டவரே, அது எப்படி இருந்தாலும் சுவாமி, உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, உலகத்தில் இருப்பவர் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து பெரியவர், பிதா பெரியவர். உலகத்தில் இருப்பவர், உலகத்தில் இருக்கிறவன் கொடுக்கிற கொரோனாவை விட எங்கள் இயேசுவின் நாமம் உயர்ந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த நாமம் எங்களை காக்க வல்லது ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்பா. நீதிமான் அதற்குள்ளோடி சுகமா இருப்பான். எங்களை எல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவி நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீங்களே. கொடா கொடி எங்களுக்காக இன்னைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே. எங்கள் பிரதான ஆசாரியரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றி உங்க கரத்துல நீங்க வச்சிருக்கா ஸ்தோத்திரம். எங்கள் காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது ராஜா. நாங்க எதுக்கும் நாங்க பயப்பட தேவையில்லை, நாங்க கலங்க தேவையில்லை. நாங்க தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்ற உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க செய்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வீடுகளை அக்கிரமமான ரதங்களால குதிரைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவதூதர்கள் உருகின பட்டயத்தோட எங்க காம்பவுண்ட் வாலுக்குள்ள, எங்க காம்பவுண்டுக்கு வெளியில, எங்கள் வீதியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிரசன்னத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எங்களை சுற்றி ஆண்டவரே காவல் வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவர். இந்த கொரோனா காய்ச்சல் வரலாம், இதுலயும் வரலாம். ஆனா ஆண்டவர் நாசின் சுவாசத்தினால பொல்லாங்கன்னு சங்கரிக்கவும் வர முடியும் சுவாமி. இந்த கொரோனா எல்லாம் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கொரோனா எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்படி நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃப்ரண்ட்லைன் ரெஸ்பாண்டர்ஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, டாக்டர்ஸ், நர்சஸ் அநேகம் பேர் எங்க கூடுகையில் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுமிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜெயின், டாக்டர் ஜீனா, டாக்டர் ராய், டாக்டர் ஜிவிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேகா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. உற்சாகமா ஆவி ஆண்டவரே. இந்த மருத்துவ பணியாளர்கள்லாம் பாதுகாக்க தாங்க கிருபை செய்யுங்கப்பா. உயிரை காப்பாற்றுங்க சுவாமி. உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளி தேசங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல், தர்ஷன், சுமிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சல்மன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா குடும்பங்கள், அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, டாக்டர் சோபா, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அக்கினி மதில் அவர்களை சுற்றிலும் இருப்பதாக ஆண்டவரே. இந்த நேரத்தில் விசேஷ பெயர் கிறிஸ்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிற கலாராணியுடைய மகன், மூத்த மகன் சலமானுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மகன், அருமையான மகன் சுவாமி. அருமையான பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம்.
இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அவங்க எவ்வளவா உயர்த்தி பாடி துதித்தாங்க சுவாமி. அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த மகன் சாலமோனை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷம் ஒரு விசேஷித்த வருஷமாக இருக்கட்டும் சுவாமி. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைவித்தான், 100 பங்கு பலனை கொடுத்தீரே. அது போல மகன் ஆண்டவரை எடுத்து செய்கிற வேலைகளை, அந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோடாகோடியே பெருவாயாக என்று ரெபெக்காளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மகனுக்கு நாங்க இயேசு நாமத்தினால் கொடுக்கிறோம் சுவாமி. மகன் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோ லெஸ்லி, ராபின்சன், ஜோசப் இஸ்ரேல், தபித்தாள், மீனா இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. பரிபூர்ண சோத்தை தாங்க, இந்த கேன்சரை எளிதாக ஜெயித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. மனசுல சமாதானத்தை தாங்க, சமாதான நதியை போல் இருக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. வாதி வந்துட்டுக்கேன்னு பயப்படாம உண்மை நோக்கி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க கிருபை செய்யுங்கப்பா. பரிபூர்ண சோத்தை தாங்க சுவாமி. எனக்கு கொடுத்த அற்புத சொத்துக்காக கொடாக்கூடிய சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்று சகோதரி ஜெபித்தபடி ஆண்டவரே, பயங்கரமான வியாதி ஆண்டவரே, கேன்சர்ல இருந்து 2 தடவை என்ன காப்பாத்திருக்கிறீங்க சுவாமி. தொடர்ந்து காப்பாத்துக்கு, அது உம்மால் அது மட்டும்தான் முடியும் சுவாமி. இனிமேல் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க 2 பேரும் ஆண்டவரே கரத்தை பிடித்து, உம்முடைய கரத்தை பிடித்து அநேக வருடங்கள் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்ய, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. மிஸ்டர் சாமுவேல் காய்ச்சலுக்காக வருகிறோம், பரிபூர்ண சோத்தை தாங்க. ஹெலன் வின்சனுக்கு கொடுத்து இம்மட்டாய் கொடுத்த ரிலீஃபுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வின்சென்ட், பிரதர் வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் கண்களுக்காக வருகிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, கண்கள் ஒளி வீச கிருபை செய்யுங்கப்பா. ராஜ்குமாரியோட டிரான்ஸ்ஃபருக்காக வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. டிரான்ஸ்ஃபர் கூடிய சீக்கிரமா வர கிருபை செய்யுங்க ஆண்டவர். அதிகாரி கண்களை தயவு தாங்க ஆண்டவரே. டிரான்ஸ்ஃபர் கிடைத்து மும்பைக்கு வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. அந்த ஆண்டவரே, இந்த நேரத்துல ஜெபக்கூடுகள் ஒவ்வொருடைய சரீர சுகத்துக்காக, மனது சுகத்துக்காக, ஆத்மா சுகத்துக்காக வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ள கால்வரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. ஆண்டவரே, பயமாக இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு சோர்வாக இருக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து நிறுத்துங்க சுவாமி. எல்லாத்தையும் நீக்கி போட்டு உற்சாகமா நான் எல்லாரையும் தாங்குபடி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இது எப்ப முடியும்னு சொல்லி நாங்க கவலைப்படாம உம்மோட நாங்க நிக்கிற நாட்களை ஆண்டவரே எண்ணி நாங்க சந்தோஷப்பட கிருபை செய்யுங்கப்பா. உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. அதே போல தலையில இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, தலைவலிகள், மைக்ரேன்கள், ஹை பிளட் பிரஷர் கொடுக்கிற தலைவலி, கண், காது, மூக்கு, வாய், தொண்டை ஆண்டவரே எல்லாத்தையும் பாதுகாத்துக் விசேஷமாக நாசி ஆண்டவரே. இந்த மூக்கு வழி எந்த ஒரு கிருமை கூட, ஒரு வைரஸ் கூட உள்ள நுழைவதில்லை. இயேசு நாட்டால் ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. அது போலவே லங்ஸ் ஆண்டவரே, லங்ஸை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. லங்ஸ்ல தான் எஃபெக்ட் பண்ணுது ஆண்டவரே. இந்த கொரோனா கிருமி லங்ஸ்ல இதெல்லாம் பிரிஞ்சு படுகிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஆண்டவரே, உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே எல்லாருக்கும். கொடா கொடி சோத்திரம் அப்பா. அது போலவே ஆண்டவரே, வின் பைப்பு, ஃபுட் பைப்பு, ட்ரக்கிய எல்லாத்துலயும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. கேர்டு, அசிடிட்டி ஆண்டவரே, பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர், சுகர் எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லாம் நீங்க எப்படி அதை நியமனம் பண்ணிருக்கீங்களோ அதன்படிக்கு ரத்தம் ஓட, பேங்க்ரியாஸ் ஆண்டவரே இன்சுலினுக்கு செக்ரேட் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிட்னி பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர். லிவர் ப்ராப்ளம் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கைகள், கால்கள், மூட்டுகள், ஜாயிண்ட்டுகள், முதுகுத்தண்டு வடம் எல்லாம் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க. எலும்புகள் தன் எலும்போட சேர்ந்து கால் ஒன்றை பெரிய சேனையா இந்த சேனை எழும்பி நின்று பிரகாசிக்க உடைய நாமத்தை அறிக்கை பண்ண, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமை எல்லாரும் பாய்ந்து செல்வதாக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வேலை மறவாதே. ஆமென். God bless you. Bye.